ட்ரோனில் மக்காசோளத்துக்கு மருந்தடிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தோம். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரோனில் மருந்தடிக்கிறோம். அவங்களும் காலையில் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. பனி தண்ணியில் அடித்தா நல்லா கேட்கும்னு சொல்லியிருந்தாங்க. மக்காசோளத்துக்கு 15 நாளில் ஒரு டைம் மருந்தடிக்கணும், 25 நாளில் ஒரு டைம் அடிக்கணும். நாங்கள் 15 நாளில் அடிக்கிறத அடிச்சிட்டோம். ஆனால் 25 நாளில் அடிக்க வேண்டியதை அடிக்கவே இல்லை. சரி, புழு இல்லைன்ட்டு அசால்ட்டாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கங்கே புழு இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த தட்டே கொஞ்சம் சுருண்ட மாதிரி இருந்துச்சு. வளர்றது ஸ்டாப் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, ஸ்ப்ரேயர்லேயே அடிக்க முடியாது, சரி ட்ரோனில் அடித்து விட்டுறலான்ட்டு அதுக்கு தான் வர சொல்லியிருந்தோம். ட்ரோன் வந்து 10 லிட்டர் பிடிக்குது. இதே மருந்து நம்ம ஸ்ப்ரேயரில் அடித்தோம்னா 15 டேங்க் அடிக்கிறோம். ஆனால் ட்ரோனில் 4 டேங்க் தான் அடிச்சிச்சு. அரை மணி நேரத்தில் அடித்து முடிச்சிருச்சு. இதை வந்து மொபைலில் ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 15 டேங்க் அடிக்க வேண்டியது 4 டேங்கில் அடிச்சிருது. இது நல்லா கேட்குமான்ட்டு கூட நாங்கள் கேட்டோம். இதில் லைட்டாக ஸ்ப்ரே ஆனாவே பவர் அதிகமாக இருக்கனால கேட்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் ட்ரோன் யூஸ் பண்ணி மருந்து அடிச்சிட்ருக்கீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் அடிக்கிறனால தெரியல. மருந்தடித்து முடித்ததுக்கப்புறம் மாட்டு கொட்டாய் பார்த்திங்கன்னா எங்களது பழைய பொருளெல்லாம் வச்சு தான் போட்டிருக்கோம். இதில் அதிக மாடுமே கட்ட முடியாது, அது ஸ்ட்ராங்காகவுமே இல்லை. சரி, புதுசாக ஒரு ஷெட்டு போட்டலான்னு சொல்லிவிட்டு அதுக்கான பேஸ் மட்டத்துக்கு தான் வந்து ஜேசிபி வர சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் அளந்து குழி எடுத்துகிட்ருக்காங்க.